இப்போ நம்ம காலிஃப்ளவர் கறி பண்ண போகிறோங்க. இப்போ நான் ஒரு காலிஃப்ளவர் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஹாட் வாட்டரில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் இருக்கட்டுங்க. அப்புறமா இதை இப்போ காலிஃப்ளவர் கறி செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. ஆயில் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் 2 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. மீடியம் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 4 முந்திரி சேர்த்து இதை நல்லா கொஞ்சம் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சில்லி பவுடர் இதெல்லாம் சேர்த்து நல்லா இப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடலாங்க. இப்போ காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. காலிஃப்ளவர் இதெல்லாம் மசாலாலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இதெல்லாமே கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு விட்டுடலாங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். காலிஃப்ளவர்லாம் நல்லா வேகணும் கொஞ்சம். இப்போ மூடி போட்டு விட்டுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணிடலாங்க. நல்லா காலிஃப்ளவர்லாம் வந்து நல்லா கொஞ்சம் திக்னஸ் ஆகிடுச்சு. இந்த காலிஃப்ளவர் கறி வந்து சப்பாத்தி, தோசை, பூரி, ஒயிட் ரைஸ் இது எல்லாத்துக்குமே சேர்த்து சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். கொத்தமல்லி போட்டுக்கலாம். காலிஃப்ளவர் கறி ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், சப்பாத்தி செஞ்சுக்கலாம். காலிஃப்ளவர் கறிக்கு காலிஃப்ளவர் கறி வித் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டேஸ்ட்டு பார்த்துடலாம். பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.